ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம லைஃப்பில் அதிவேகமாக நம்மளோட மிங்கிள் ஆகிக்கிட்டு இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம நேவிகேஷன்ஸ், ஃபேஸ் ரெக்கக்னேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனில் இப்படின்னு பல விதத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஏஐ இப்போ மருத்துவத்துறையிலையுமே மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்குது. ஸோ ஏன் சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு ஏஐ அசஸ் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை இப்போ ஆரோக்கியமாகவும் உயிரோடவும் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? நிஜமாவே ஒரு ஏஐ வந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்துருச்சா? இல்ல நிஜமாவே அங்க என்னதான் நடந்துச்சு? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது உங்க இன்ஃபினிட்டி நாலேட்ஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அத பார்க்கறதுக்கு முன்னாடி, கருத்தரித்தல் விகிதத்த அதிகப்படுத்துறதுக்காக 2 முறைய கையாளுவாங்க. இந்த 2 முறைய பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தான், அந்த ஏஐ எப்படி அந்த குழந்தை பொறக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இந்த 2 முறையில ஒரு முறைய பயன்படுத்தி தான், அந்த ஏஐ அந்த குழந்தை பொறக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ 2 முறைய பத்தி அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 ஐவிஎஃப் முறை, இன்னொன்னு ஐசிஎஸ்ஐ முறை. ஸோ ஐவிஎஃப் அப்படின்னு சொன்னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஐசிஎஸ்ஐ அப்படின்னா இன்ட்ரோசைட்டோபிளாஸ்மிக் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஐவிஎஃப், அதாவது இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இந்த முறையில பார்த்தீங்கன்னா, பெண்ணோட கர்ப்பப்பையில பல முட்டைகள் உற்பத்தி ஆகறதுக்கு அந்த கர்ப்பப்பை தூண்டப்படும். 2வது ஒரு ஆணோட விந்தணு, அதாவது ஆரோக்கியமான ஒரு டிஎன்ஏ உள்ள விந்தணுவ தெரிவு செய்வாங்க. இத 2யும் எடுத்து ஒரு ஆய்வக பாத்திரத்துல வச்சு, அத தானாவே கருக்கட்ட வைப்பாங்க. இதுதான் சிம்பிளா இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு முறையில நடக்கிற ஒரு விஷயம். அப்படி வந்து கருவுற்ற முட்டைகளை வந்து பல நாட்களுக்கு ஆய்வகத்துல வச்சு வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கப்பட்ட தரமான சில கருக்களை மட்டும்தான் பெண்ணோட கர்ப்பப்பையில மறுபடியும் சேர்ப்பாங்க. சோ இது வந்து எல்லா சமயத்திலுமே வெற்றிகரமா அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு விகிதத்தை இதை அதிகப்படுத்தும். இந்த ஒரு முறையிலுமே நிறைய விஷயங்களை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு விந்தை வந்து இந்த முட்டைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும். அதாவது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, அந்த ஒரு விந்தோட்டு வடிவம் எப்படி இருக்குது, அசாதாரணமா இருக்கா இல்ல பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்குதா, அதோட இயக்கம் எப்படி இருக்குது, அது டிஎன்ஏ எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாம அது ஆரோக்கியமான விந்தா, அதோட இயக்கம் எப்படி இருக்குது, இப்படி பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விந்தர்வை வந்து இந்த முட்டைகளை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், இந்த 2 முறையிலையுமே இந்த 2வது சொன்ன முறை வந்து ரொம்பவுமே எஃபிஷியன்ட்டாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கர்ப்பமாகிற அந்த ஒரு விகிதம் வந்து அதிகமாகவும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு முறையை தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கையாண்டிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கன்சீவபிள் லைஃப் சயின்ஸ் லேப் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இது நடந்திருக்குது. அங்க 40 வயதான பெண் ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 5 முட்டைகள் வந்து கருத்தரித்திருக்குது. அதுல 4 வெற்றிகரமா கருத்தரிக்கப்பட்டுருச்சு. ஸோ அதுல வந்து ஒரு முட்டை ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு முட்டையை தான் அவங்களுக்கு கர்ப்பப்பையில செலுத்தி அவங்க வந்து ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஏஐ அசிஸ்ட் பண்ணி ஒருத்தவங்க வந்து வெற்றிகரமா ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு நியூஸ் வந்து நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸா தான் போய் சேருது. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து தங்களுக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு ஏக்கப்படுற நிறைய பெற்றோர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் அவங்க கருதுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏஐ அத பத்தின நிறைய கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் போய்க்கிட்டு இருந்தாலுமே, ஸ்டில் இந்த மாரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ டெக்னாலஜிய நம்ம என்ன மாரில யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட அவுட்புட்டும் வரும். இந்த மாரி நிறைய சயின்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து கொடுக்க போறோம். அ ஸோ காத்திருங்கள். இன்னொரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம்.